ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் ஒரு பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த இன்ட்ரெஸ்ட்டை எப்படி மறுபடியும் வர வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இந்த வீடியோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். நம்பர் 1, நோ ஆங்கர். ஒரு பொண்ணு உங்கள் கூட நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, சடனாக உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கோவம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த கோவத்தை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இன்னும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருமே கவனத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த காரணத்துக்காகவும் கோவமோ எரிச்சலோ படக்கூடாது. அப்படி நீங்கள் கோவமோ எரிச்சலோ பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மைண்டு தப்பாக தான் ரியாக்ட் பண்ணும். நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கிட்டேயே போய் நீ ஏன் முன்னாடி மாதிரிலாம் இல்லை, நீ ஏன் முன்னாடி மாதிரி நடக்க மாட்ற, நீ வந்து முன்னாடி என்னோடய பர்த்டேக்கு இப்படி விஷ் பண்ண, ஆனால் இந்த பர்த்டேக்கு வந்து நீ இப்படி ஏன் விஷ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து எரிச்சலும் கோவம் தான் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த கொஞ்சம் நஞ்சு இன்ட்ரெஸ்ட்டையும் காலி பண்ணி விட்டுரும். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் அந்த பொண்ணு மேலே கோவப்படவே கூடாது. நம்பர் 2, டோன்ட் டேக் ஃபைனல் டெசிஷன்ஸ். சில பசங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சுல, இனிமேல் இந்த பொண்ணு நம்மளுடைய லைஃபுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவானுங்க. டெசிஷனையும் எடுத்துருவானுங்க. ஆனால் இன்னொரு சைடு என்ன ஆகும் அப்படின்னா, இல்லை அது எப்படி என் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் குறையலாம், நான் ஆல்ரெடி ஒரு பெரிய புளுத்தி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி நீங்கள் ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பொண்ணேவும் வந்து உங்கள் கூட ஃபீலோடு பேசினாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடுற மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்களே ஃபைனல் டெசிஷனுக்கு போகவே போகாதீங்க. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஸோ அந்த பொண்ணு உங்களுடைய லைஃபுக்கு வேணாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு டைம் இன்னும் இருக்குது. நம்பர் 3, டோன்ட் ஷேர் யுவர் ஃபீல். நிறைய பசங்கக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு சைட்லேருந்து எந்த ஒரு இனிஷியேட்டிவும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இவன் வந்து தொடர்ந்து வந்து ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, நீ இல்லை அப்படின்னா என் லைஃப்பில் இது நடக்காது, நீ இல்லை அப்படின்னா காலையில் சூரியன் உதிக்காது அப்படின்னு வெறும் பொய்யா சொல்லிகிட்டு இருப்பானுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி அந்த பொண்ணை ப்ரைஸ் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பொண்ணை வந்து தொடர்ந்து வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து தன்னை ஒரு கடவுளாகவே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் தொடர்ந்து காலைல விழுந்துக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் வந்து அந்த பொண்ணு வந்து நீ இல்லை அப்படின்னா என் லைஃப்பில் ஒரு மயிரும் வந்து குறைஞ்சி போகாது. ஸோ நீ என்னுடைய லைஃப்பில் இருக்க அப்படின்னா அது வந்து உனக்கு வந்து ஒரு வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ண வைக்கணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணு தான் கடவுள், நான் வந்து கடைசி பக்தன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் வரவே வராது. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தொடர்ந்து அந்த பொண்ணை புகழ்கிறத ஸ்டாப் பண்ணணும். அந்த பொண்ணு ஒரு வாட்டி லவ் யூ சொல்கிறாங்க அப்படின்னா நீங்களும் சொல்லலாம் லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு நீ 10 வாட்டி லவ் யூ சொல்கிற, அந்த பொண்ணு ஒரு வாட்டி தான் லவ் யூ சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது. 2வது அந்த பொண்ணே லவ் யூவை கேட்டு வாங்கணும், அந்த அளவுக்கு நீ நடந்துக்கிறணும். ஸோ அதுக்கு வந்து உன்னோட ஒர்க்கை தாண்டி நீ வந்து கம்மியான அவைலபிலிட்டியாக அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும். சேம் டைம்ஸ் நீ ஹை வேல்யூ அப்படிங்கிறத அந்த பொண்ணுக்கு ஒவ்வொரு அக்கேஷன்லேயும் புரிய வைக்கணும். நம்பர் 4, டோன்ட் அப்பாலஜைஸ். எப்பயுமே ஒரு பொண்ணுக்கிட்ட சாரி கேட்குறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். சில இடங்களில் நீங்கள் ரைட்டு அப்படின்னா அங்கேயே ஸ்டாண்டர்டாக இருங்க, தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அந்த பொண்ணுக்கு சாரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கே ஒரு மென்டாலிட்டி வர ஆரம்பிச்சிடும், அவன் மட்டும்தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. 2வது வந்து எப்போ இந்த சாரியை வந்து ஒரு பையன் அதிகமாக கேட்பான் அப்படின்னா அந்த பொண்ணு கூட ரொமான்டிக்காக இருக்கும் பொழுது தான் கேட்பான். அதாவது சாரி டார்லிங், உன்னை நான் நேற்று வந்து திட்டேன், சாரி டார்லிங் நான் நேற்று ஒன்று அரைஞ்சிட்டேன், நேற்று தப்பு பண்ணினேன் அரைஞ்சேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ நிற்கணும். அப்போ தான் உன்னோட மேன்லியான அந்த மேஸ்குலானிட்டி குவாலிட்டி வந்து உங்கள்கிட்ட இருக்கிறதா அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுவாள். நீ போய் நேற்று அரைஞ்சி விட்டு இன்றைக்கி மறுநாள் போய் காலைல விழுந்துட்டு சாரி டார்லிங் கண்ணை வலிக்குதா கை வலிக்குதா அப்படின்னா அந்த பொண்ணு குதிரை ஏறத்தான் செய்வாங்க. ஸோ உன்னோட மேஸ்குலானிட்டியோட அந்த குவாலிட்டியும் அந்த இடத்துல அடி வாங்கும். ஸோ நீ வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபெமினாக தெரிய ஆரம்பிப்ப. ஸோ சில இடங்களில் நீ ஆம்பளை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்போ பாரு அப்பாலஜிஸ் கேட்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஜென்யூனாகவே நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னா அப்பாலஜிஸ் கேளு, அதுவுமே ஒரு மேஸ்குலன் குவாலிட்டி தான். நம்பர் 5, அவாய்ட் காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட். எல்லா பசங்களும் பண்ணுற ஒரு முட்டாள்தனமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு தன்னுடைய லைஃப்பில் வர ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா அந்த பொண்ணை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்ஸையும் காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போவானுங்க.
நீ ஃபஸ்ட்டு உன்னோட லைஃபு ஃபுல்லாமே அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாரு. அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா தயவு செஞ்சு உன்னுடைய லைஃபு ஃபுல்லாக அஃபோர்ட் பண்ண முடிய கிஃப்ட்டையும் அஃபோர்ட் பண்ண முடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் போ. ஏன் அப்படின்னா நீ ஒரு ஹையான ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கிஃப்ட்டை வந்து ஃபஸ்ட்டு காஸ்ட்லியாக கொடுத்துட்டு அடுத்து வந்து சீப்பான ஒரு கிஃப்ட்டை நீ அந்த பொண்ணுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக உன் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் குறைய ஆரம்பிக்க தான் செய்யும். ஸோ நியூட்ரலாக வச்சுக்கிறது உன்னுடைய கடமை. அதை விட்டுட்டு இந்த ஃபேன்சியான ஐட்டத்தை கொடுத்து ஒரு நாள் மட்டும் ஹைப்பை ஏற்றி விட்ட அப்படின்னா அடுத்த நாள் ஹைப் குறைய ஆரம்பிக்கும், உன் மேலே இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பெயினாக தான் ஃபீல் ஆகும். நம்பர் 6 யுவர் மைண்ட் செட். இந்த முன்னாடி சொன்ன இந்த 5 விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நீ அதை உன்னோட ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் குறையிறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்றை நீயே டவுன் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறது தான் முக்கியமான ரீசன். ஸோ உன்னுடைய மைண்ட் செட்டை நீ சேஞ்ச் பண்ணுற அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். சிம்பிள் தான். உன்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீ ஐடென்டிஃபை பண்ணு. நிறைய பேருக்கு உன்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதே உனக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதை அந்த பொண்ணுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் பொழுது நீ ரொம்ப டவுனாகவும் ரொம்ப கம்மியாகவும் தான் ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிப்ப. ஸோ அந்த பொண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து ஒரு லோ வேல்யூ அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் நீ ஆக்சுவலாக ஹை வேல்யூவாக தான் இருப்ப. அந்த பொண்ணுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் வந்து மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருப்ப. ரெண்டாவது வந்து அந்த பொண்ணுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் குறையுது அப்படின்னா அந்த பொண்ணோட பிஹேவியரில் தான் சேஞ்சஸ் இருக்குமே தவிர அந்த பொண்ணை நீ சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ ஒருத்தரோட பிஹேவியரை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். எப்போ அப்படின்னா நீ வந்து ஹை வேல்யூவாவோ இல்லை அந்த பொண்ணுக்கு தேவையான ஒரு டிமாண்டான பொருளாக மாறும் பொழுது அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக பிஹேவியரை மாற்றிடுவாங்க. ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உன்னுடைய மைண்ட் செட்டை மாற்றி. ரெண்டாவது அந்த பொண்ணுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் குறையுது அப்படின்னா கொஞ்ச நாள் உன்னோட அவைலபிலிட்டியை கம்மி பண்ணு, உன்னோட ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணு. ரெண்டாவது வந்து உன் ஃப்ரெண்டோட நீ வெளியே சுற்று. எனக்கு ஃப்ரெண்டே இல்லை ப்ரோ அப்படின்னா மூடிக்கிட்டு சும்மா இரு, ஒன்றும் தப்பே கிடையாது. அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீ முன்ன மாதிரி இல்லை, எதுக்கு எடுத்தாலும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறையத்தான் செய்யும். எப்போ ஒருத்தன் தன்னை பற்றி தொடர்ந்து எக்ஸ்ப்ளனேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறானோ அப்போவோ அந்த பொண்ணுக்கு நீ வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருவ. அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு உங்க கூட பேசலை அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பிளாக் பண்ணி நாடகம் ஆடுறது இல்லை சோகமான ஸ்டேட்டஸ் வைக்கிறது இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் நீ எதுவுமே பண்ணாமல் இருக்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி உருவாகும். உண்மையாகவே நம்ம ஒரு ஹை வேல்யூவான பையனை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லான சில விஷயங்களை உன்னுடைய லைஃப்பில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஃபினான்ஷியலாகவும் இருக்கணும், சேம் டைம்ஸ் வந்து உன்னுடைய ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுற விதமாகவும் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் தண்ணி அடிச்சுட்டு சரக்கு அடித்து சுற்றுவேன் அப்படின்னா அது வந்து இருக்குதுலேயே மட்டமான புத்தி. ஃபஸ்ட்டு அதெல்லாம் பண்ணுறது முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். ரெண்டாவது எதுக்கு எடுத்தாலும் ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்புறது இல்லை அந்த பொண்ணுக்கிட்டேயே போய் ஏன் இப்படி இருக்க எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற அப்படின்னா அந்த பொண்ணுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சி கடைசியில் ஒன்றை தெருவில் தான் விடும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதும் கம்மி பண்ணுறதும் உன்னுடைய மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியும். வீடியோ அவ்வளோதான். ஒரு பொண்ணுக்கிட்ட நீ பேசுகிற டைமை கம்மி பண்ணாத, பேசுகிற வார்த்தைகளை கம்மி பண்ணு. அந்த பொண்ணு பேசுகிறத நீ காது கொடுத்து கேட்க ஆரம்பி, கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். ரெண்டாவது வந்து உன்னுடைய லைஃப்பில் புது புது விஷயங்களை பண்ணு. ஜிம்முக்கு போ, வாக்கிங் போ, இல்லை உன்னுடைய லைஃப்பில் ஏதாவது அப்ஸ்கில்லிங் பண்ணு, உன்னுடைய கேரியரில் ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணி புதுசாக மாற்றி அதுக்கப்புறம் உன்னோட ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணு. ஆனால் அதை போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நீ பண்ணும் பொழுது அந்த பொண்ணுக்கு தெரிய வருது அப்படின்னா அது வந்து மிஸ்டீரியஸாக இருக்கும். அதாவது உன்னுடைய கேரியரில் நீ சக்ஸஸ் ஆகிக்கிட்டு இருக்க அப்படின்னா இல்லை ஃபினான்ஷியல் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த பொண்ணுக்கு ஜெலஸ் ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து அடிஷ்னல் செக்யூரிட்டி தான் கொடுக்க போகுது. ஆனால் அதுக்காக இன்னொரு பொண்ணை போய் லவ் பண்ணுறதோ இல்லை தண்ணி அடித்து சரக்கு அடிக்கிறதோ இல்லை புலம்புறதோ ஒரு விதத்துலேயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இதை இன்றைக்கி ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில்